கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய நாளிலும் காணொளி காட்சியின் வழியாக இந்த திருத்தொழுகையிலே பங்கு பெறக்கூடிய இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மூலச்சல் சேகர திருச்சபையின் சார்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்ததாமே இந்த திருத்தொழுகையின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. செம்மையானுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உலகெங்கும் சென்று அனைத்து மக்களினங்களுக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவி எனும் திருப்பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று மகா கட்டளையை தந்த தம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி தந்திட்ட அன்பின் நல்ல கடவுளே, மகிழ்ச்சிகரமான பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய நாளிலும் உம்மை துதித்து போற்றக்கூடிய அனுபவத்தை மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிற்கிருபையாய் தந்திருக்கின்றபடினாலே தம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். கடந்த வாரம் முழுமையும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கனிமணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தீர். தீங்குகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி எங்களை மீட்டீர். அவை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபையே என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்கின்ற அனுபவத்தை தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இப்போதும் இந்த காணொளி காட்சியின் வழியாக ஊடகத்தின் வாயிலாக இந்த தொழுகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கின்ற போது
இந்த தொழுகையின் வழியாக உம் திருப்பெயரை மாட்சிப்படுத்தவும், இந்த தொழுகையின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒரு கணம் கூட எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்யவும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டுடைய சித்தம் செய்வதற்கு எங்களை முழுமையுமாக ஒப்படைக்க ஆண்டவர் கிருபை கூறும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். அனைத்தையும் இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமீன். ஆண்டவரை போற்றி துதிக்கின்ற விதத்திலே நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 70வது கீதத்தை பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. 70வது கீதம். நாம் யாவரும் இணைந்து சங்கீதங்களிலே 2வது சங்கீதத்தை சேர்ந்து படிப்போம். 2வது சங்கீதம்.
ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த நாம் ஆண்டவருடைய திருமுன் அமர்ந்து நம்முடைய குறைவுகளை, பாவங்களை, அக்கிரமங்களை அறிக்கை செய்து அவர் தருகின்ற முழுமையுமான மன்னிப்பினை பெற்றுக்கொள்வோம். நம்மை எல்லாம் மீட்பதற்காக இந்த உலகத்திலே பாலகனாக அவதரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய வரிசையில் நின்று திருமுழுக்கு பெற்றார். அவர் திருமுழுக்கு பெற்ற போதோ வானத்திலிருந்து அசரீரி சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்ததே. திருமுழுக்கு என்னும் அனுபவம் நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிற அனுபவம். அன்று இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு மகிமை உண்டானதோ, அதே போன்று அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் கடவுள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே அதை நாம் உணராது நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து பரிசுத்த ஜீவியத்தை சீர்குலைத்து போட்டோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உணர்வோம். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற அனுபவத்தை திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கிருபை செய்திருந்தும் கடவுளுடைய பண்பு நலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழாமற் போன தருணங்களை உணர்ந்து மனவருந்தி அவர் சமூகத்திலே நாம் மன்னிப்பினை வேண்டுவோம். திருமுழுக்கு என்கின்ற அனுபவம் பாவத்திற்கென்று அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் நீதிக்கென்று உயிர்த்தெழுகின்ற அனுபவத்தை நமக்கு தருகின்றது.
இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் உயிர்ப்பும் நமக்கு வாழ்வு தருகின்ற அனுபவம். ஆம், திருமுழுக்கு என்னும் நல்ல அனுபவத்தை பெற்றும் உண்மையாகவே பாவத்திற்கென்று அடக்கம் செய்யப்பட்டவர்களாய் நீதிக்கென்று உயிர்த்தெழுகின்ற அனுபவத்தை நாம் வாழ்விலே பெற்றுக்கொள்ளாமற் இருந்த சூழ்நிலைகளும் தருணங்களும் உண்டல்லவா? பரிசுத்தமான வாழ்வுக்கென்று ஆண்டவர் நம்மை முத்திரையிட்டும் இன்னும் பாவத்தை நோக்கி ஓடுகின்றவர்களாக, பாவங்களையே வாழ்வின் அனுபவங்களாக்கி கொண்டவர்களாக பல நேரங்களிலே காணப்படுகின்றோமே. அப்படிப்பட்ட நிலைகளை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபம் அடைந்து மன்னிப்பினை வேண்டுவோம். பழைய ஆதாமுக்குரிய பாவ இயல்புகளை களைந்து போட்டு புதிய ஆதாமுக்குரிய கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டவர்களாய் புதிய சிருஷ்டிகளாக மாறுவதற்கான வாய்ப்பினை ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாய் நமக்கு தருகின்றாரே. ஆம், மெய்யாகவே கிறிஸ்துவின் சாயல் நம் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு நாளும் மலர்வதற்கு, கிறிஸ்து நம்மிலே வாழ்வதற்கு முற்றிலுமாக இடம் கொடுத்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வேண்டுவோமா? பாவத்தை வெறுக்கின்ற ஆண்டவர் பாவிகளையோ நேசிக்கின்றவராக, பாவிகள் மீதும் அன்பு செலுத்துகின்றவராக, நிறைவான வாழ்வுக்கு நேராக அழைக்கின்றாரே. பக்தனுடைய இணைந்து பாடுவோமா? நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ, நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். ஆண்டவரின் சத்தம் கேட்டு அவர் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்திருக்கின்றபடினாலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வினை அருளி செய்து நமக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசிகளையும் தருவாராக. ஆண்டுடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிலைகளிலும் கடவுள் நமக்கு எத்தனையோ ஆசைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அவை எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமா? நம்முடைய இல்லங்களிலே நாம் நன்றாக வாழ்வதற்கு வேண்டிய நமக்கு வேண்டிய உணவினை தந்து, உடையினை தந்து, நல்ல இருப்பிடத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அவை எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமா? திருச்சபை என்னும் ஐக்கியத்தை தந்து திருமுழுக்கு பெற்ற பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக
ஒரே குடும்பமாக இணைந்து வாழக்கூடிய நல்ல அனுபவத்தை நமக்கு தந்திருக்கின்றபடினாலே ஆண்டவருக்கே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவோமா? பாவி என்ற நிலையிலே அழிந்து போக இருந்த நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக, நித்திய வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் அனுதினம் நடத்தி கொண்டிருக்கின்றாரே. நாம் வாழ்வதற்கான இறை வார்த்தைகளை நமக்கு தந்து அந்த அனுபவத்திலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக முன்னேறக்கூடிய அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றாரே. அவை எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே நன்றியால் பாடிடுவோம் என்று இணைந்து பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்த நாம் அவர்தாமே நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். படிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பதே. படிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. இறைப்பெயருக்கே மாட்சிமை உண்டாகட்டும். இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்வுக்கு பயனுடையதாய் அமைய
ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. இறைவேண்டல் செய்வோம். திருமுழுக்கு வழியாக இறையாற்றலை பெற்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மனுக்குலத்தின் பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாபத்தின் சின்னமாகி சிலுவையிலே ஜீவனை ஈந்து ஜீவனோடு எழுந்து ஜீவாதிபதியாக பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு கூட செயலாற்றி கொண்டிருக்கிறேன் எங்கள் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, அமைதியான ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த காலமெல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. எங்கள் தவறுகளை அக்கிரமங்களை பாராதபடி எங்கள் மேல் அன்பு வைத்து உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே உலகத்தின் பேரழிவுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி எங்களை ஜீவனோடு காத்து இந்த நாளிலே தர்மையான தொழுகையிலே பங்கேற்கும்படியான பாக்கியம் தந்திருக்கிறேன். உண்மை நாங்கள் போற்றுகிறோம். காணொளி காட்சியின் மூலமாய் தொழுகையிலே பங்கேற்று கொண்டிருக்கிற அடியவர்களை ஆண்டவர் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். துன்பங்களும் துயரங்களும் கொடிய வியாதிகளும் சடுதியான மரணங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலங்களிலே அனுகூலமான துணைவரமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அரசன் தாவீது சொன்னது போல ஆண்டவரே, பிள்ளைகள் அடியவர்கள் அனைவரும் ஆண்டவரை அண்டிக் கொண்டு உலகத்தின் தீமைகளை செய்து பாவத்தை செய்து இறைவனுக்கு சாட்சிகளாய் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் வாழும்படியான கிருபைகளை ஆண்டவர் தார். இறக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேத பிரமாணங்களை நாங்கள் கைக்கொள்ளவும் அதன்படி எங்கள் வாழ்வை நாங்கள் அலங்கரித்துக் கொள்ளவும் இது அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். திருமுழுக்கு என்னும் திருவருள் சாதனத்தை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறேன். இதை நாங்கள் சரீர வாழ்வுக்கென்று பயன்படுத்தாதபடி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கென்று நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்த திருமுழுக்கின் வழியாக உம்முடைய வல்லமையை பெற்று உம்முடைய அபிஷேகத்தை பெற்று உமக்கு சாட்சிகளாய் நற்கனி கொடுக்கிற மக்களாய் இந்த உலகத்தில் வாழ நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் மூலச்சல் திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டாக உம்முடைய கிருபை தெய்வீக நடத்துதல் எங்கள் திருச்சபையோடு நிறைவாய் தங்கியிருக்கிற அன்புக்காகவே நாங்கள் போற்றுகிறோம். திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் காரியங்களை கவனிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவரவரும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருந்து உத்தமமாய் பணிவிடை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி இது அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். திருச்சபை ஆண்டவருக்கு சொந்தமானது. திருச்சபையின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற உணர்வோடு அனைவரும் செயல்படவும் அதன் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை தங்கள் தனிப்பட்ட வாழ்விலே தங்கள் குடும்ப சேவையத்திலே நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் அன்பு கரங்களிலே தருகிறோம். எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. உம்மை நேசிக்கிற குடும்பங்களாய், உமக்கு நற்கனி கொடுக்கிற குடும்பங்களாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிற குடும்பங்களாய் உலகத்தில் வாழும்படியான கிருபைகளை ஆண்டவர் தார். குடும்பங்களிலே கொடிய தீமைகள் சம்பவிக்காதபடி எல்லா குடும்பங்களையும் வேலியடைத்து காத்துக்கொள்வீராக. குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் தங்கள் குடும்பம் கட்டப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் உடைய பாதப்படியிலே காத்திருந்து கண்ணீரோடு செபித்து உடைய இரக்கங்களை பெற்று நிறைவோடு வாழ இது அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே பிள்ளைகள் செய்கிற அன்றாட கடமைகளை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை முன்னிறுத்தி அனைவரும் தங்கள் கடமைகளை உண்மையாக செய்து நாளுக்கு நாள் மேன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. வெளிநாடுகளிலே வெளியிடங்களிலே தங்கி தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காய், இந்த வட்டார மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நிறைவான பாதுகாவலை கிருபையாக தாரும். பயங்கரமான தொற்று வியாதியின் தாக்கத்தினாலே உலகம் முழுவதும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை பத்திரமாய் நீர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில் காத்திருந்து செபித்து உடைய பாதுகாவலை பெற்று நிறைவோடு வாழ
அனுக்கிரகம் செய்வீராக. ஏற்ற காலங்களிலே குடும்பங்களிலே வந்து உமக்கு நன்றி சொல்லும்படியான கிருபையை தார். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற புத்திர பாக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கு என்று சொன்னேன். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ஞானம் தாரும், படிக்க வேண்டிய வாஞ்சையை தாரும், நல்ல கூர்மையான புத்தி ஆண்டவர் தாரும். நன்றாக படித்து கல்வியிலே உயர்ந்து சிறந்து விளங்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். கடந்த ஆண்டு கல்வியிலே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்த நல்ல வெற்றிக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து மேற்படிப்புக்காக பிள்ளைகள் ஆயத்தப்படும் போது விரும்புகிற இடவசதி ஆண்டவர் தந்து பொருளாதார தேவைகளை சந்தித்து பிள்ளைகள் கல்வியிலே உயர்வடையவும் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் இது அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிப நாட்களிலே சிருஷ்டிகராக உம்மை நினைக்கவும் வேத பிரமாணங்களை கருத்தாய் வாசித்து தியானித்து அதன்படி எங்கள் வாழ்வை அலங்கரித்துக் கொள்கின்ற கிருபையை தாரும். உலகத்தின் ஆண்டவரை தொலை தொடர்புகளுக்கும் மீடியாக்களுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்வை நஷ்டப்படுத்தி விடாதபடி அவர்களை ஆண்டவர் உம்முடைய நீதியின் வழியிலே நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திருமணங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிக்கப்பட்ட நாளிலே திருமணங்கள் சிறப்பாய் நடைபெறவும் எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களுமாய் இணைக்கப்பட்டு இறைவனுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழவும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். புதிதாக இல்லற வாழ்விலே பிரவேசித்த வாழ்க்கை நடத்துகின்ற தம்பதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் வழிகாட்டியாக நல்ல போதகராக நல்ல மேய்ப்பராக இருந்து உன் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. இல்லற வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை ஏற்ற காலங்களிலே கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். இறக்குமிழ் ஆண்டவரை கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும் விளைவியன காலங்களிலே பலன் தந்த ஏற்ற காலத்திலே சுகமான விடுதலையின் மூலமாய் அருமையான குழந்தைகளை பெற்றெடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த அதன் மூலமாய் குடும்பங்கள் கட்டுப்பட இது அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பு கரங்களினாலே ஆசீர்வதிப்பீராக. இடையூறுகளை மாற்றி பலவீனங்களை மாற்றி பலத்தால் இடைகட்டி ஏற்ற காலத்திலே புத்திர பாக்கியங்களினாலே குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவிதமான தீய வியாதிகளுக்கு அடிமைப்பட்டு ஆங்காங்கே வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் கண்ணீரோடு இருக்கிற நோயாளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய அன்பு கரங்களினாலே ஆசீர்வதிக்கிற கரங்களினாலே விடுதலையின் கரங்களினாலே உன் பிள்ளைகளை தொட்டு விடுதலை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்லவர் சர்வ வல்லவர், எங்கள் வியாதிகளை குணமாக்குற பரம பரிகாரி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் மக்களுக்கு இரக்கம் செய்து அற்புதமான விடுதலை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். கொடிய வியாதிகள் சடுதியான மரணங்கள் குடும்பங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தற்காத்து கொள்வீராக. தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து மிகுந்த மனவேதனையோடு மனபாரத்தோடு இருக்கிற குடும்பங்களின் ஆறுதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டுடைய அரவணைக்கிற கரங்களும் பிள்ளைகளை அரவணைப்பதாக. அமைதியும் சமாதானத்தை தந்து ஆன்மீகத்திலே சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்காக வாழ்ந்து உம்முடைய இரக்கங்களை தொடர்ந்து தங்கள் குடும்பங்களிலே சொந்தமாக்கி கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். முதியோர்களை ஆசீர்வதியும் பலவீன காலங்களிலே பலன் தாரும். இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் ஆரோக்கியமாய் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீரார். எங்கள் இந்திய நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதியாக நேர்மையாக ஜனங்களை ஆளுகை செய்யும்படிய ஞானத்தை ஆண்டவர் தார். உலகம் முழுவதும் ஆண்டவரே உலகத்தை ஆளுகை செய்கின்ற உலக தலைவர்களுக்காக தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இறைவனுக்கு பயந்து நீதியாக ஜனங்களை ஆளுகை செய்ய நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். பயங்கரமான தொற்று வியாதி உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் போது இறக்க நிறைந்த ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்களினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். இந்த நோயின் பிடியிலிருந்து உலகத்தை ஆண்டவர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆலயங்களை திறந்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாத கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த நிறைந்த ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து அனுகூலமான காலத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். ஆலயங்களிலே ஜனங்கள் இணைந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யவும் அதன் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை குடும்பங்களிலே சொந்தமாக்கி கொள்ளவும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும்
நடைபெற்று கொண்டிருக்கிற நற்செய்தி பணிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நற்செய்தி பணிகளை நிறைவேற்றுகின்ற உம் அடியவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிருபைகளையும் கிருபாவரங்களையும் பெற்று உத்தமமாய் எமக்கு பணிவிடை செய்து தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உலக அமைதிக்காய் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதான பிரபுவாக எங்கள் ஆண்டவர் உலக மக்கள் அனைவருக்கும் உலகத்தால் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததும் நிறைவான தெய்வீக சமாதானத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவர் வசனங்களை பேசுகிற அடியவரை நீர் வல்லமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இறை செய்தியை கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த நாளிலேயும் ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு சில உண்மைகளை திருமறையின் வெளிச்சத்திலே நாம் தியானிப்போம். காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம், இதை நாம் ஒரு ஆவிக்குரிய சடங்கு என்று சொல்லுகின்றோம். ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல். உலக பிரகாரமான சில சடங்குகளை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவிலே வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம், அல்லது சீன அதிபர் இந்தியாவிலே வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். இருவரும் வருகின்ற பொழுது இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்களை அன்போடு கூட வரவேற்பார். தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி கொள்ளுவார்கள், ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுவார்கள். பெரிய விருந்தெல்லாம் நடைபெறும். எல்லாம் முடிந்த பின்பு சீன அதிபர் சீனாவுக்கு சென்று விடுவார், பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தானுக்கு சென்று விடுவார். அவரவர் நாட்டிலே சென்ற பிறகு ஒருவருக்கொருவர் தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள், ஒருவருக்கொருவர் குண்டுகளை போடுவார்கள், யுத்தத்திலே ஈடுபடுவார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது கைகுலுக்குவார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களுடைய மனதிலே வேறு விதமான திட்டங்கள் இருக்கும். பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு கைகுலுக்கி கொள்ளுவார்கள். ஆனால் பாராளுமன்றத்திற்கு உள்ளே சென்ற பிறகு ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சிப்பார்கள், சண்டை போடுவார்கள், பெரிய குழப்பங்களிலே ஈடுபடுவார்கள், வெளிநடப்பு செய்வார்கள். அன்பானவர்களே, ஆவிக்குரிய சடங்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது கைகுலுக்குவார்கள் என்று சொன்னால் உண்மையாக அன்பாக கைகுலுக்குவது, கள்ளம் கபடமில்லாமல் கைகுலுக்குவது. ஞானஸ்நானம் என்று சொல்லுகின்ற பொழுது அது கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆவிக்குரிய சடங்கு. அதை பெற்ற பின்பு ஏதோ விருப்பத்தின்படி நாம் விரும்புகின்றபடி இந்த உலகத்திலே வாழ்வது அல்ல. உலகத் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது கைகுலுக்குவார்கள், பிறகு விருப்பம் போல் செயல்படுவார்கள். அதை போல அல்ல. ஆண்டவருடைய பெயரில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்ற
நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து இறுதியாக அவர் சொன்ன கட்டளை என்னவென்று சொன்னால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே நான் படிக்கின்ற பொழுது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்கள். ஒரே ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரே ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை வலியுறுத்துகின்றது. ஆனால் இன்றைக்கு 2, 3 ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். இது திருமறையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது ஒரு பாவம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு தவறான உபதேசங்கள் மக்கள் மத்தியிலே போதிக்கப்படுகின்றது. ஞானஸ்நானத்தை குறித்து மக்களிடத்திலே பேசி மக்களை பயமுறுத்தி மக்களை திசை திருப்புகின்றவர்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் மிகவும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியமாய் இருக்கின்றது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் 66 ஆகமங்கள், ஏராளமான தாராளமான சத்தியங்கள் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்தால் நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை குறித்து தெள்ளத் தெளிவாக திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான இறை வார்த்தைகளை விட்டுவிட்டு ஞானஸ்நானத்தை குறித்து மட்டும் அதிகமாக மக்களிடத்திலே போதித்து மக்களை திசை திருப்புகின்றவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும், உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லக்கூடிய செழுமையின் உபதேசங்கள் இன்றைக்கு போதிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில உண்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவானால் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெறுகின்றார். ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறினவுடனே ஒரு சத்தம் உண்டாகின்றது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவகுமாரன் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாரோ அப்பொழுது தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான அங்கீகாரத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நாம் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுது தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். உலக அளவிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது சில நேரங்களிலே பிள்ளைகள் குறைபாடுகளுடன் பிறப்பார்கள். மருத்துவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் பிள்ளை 1 மாதம் அல்லது 2 மாதம் அல்லது ஒரு சில மாதங்கள் தான் இந்த உலகத்திலே உயிர் வாழும் என்று சொல்லுகின்ற பொழுது
அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முன் வருவார்கள். அந்த பெற்றோரிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு கிறிஸ்துவின் பிள்ளையாக இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் முடிவிலேயும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தென்னிந்திய திருச்சபையின் ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கிலே இப்படியாக ஒரு வார்த்தை இடம்பெற்றுள்ளது. கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் ஞானஸ்நானம் கொடுக்க கூடி வந்துள்ளோம். ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய அங்கீகாரத்தை பெற்றவர்கள். அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்ற நாம் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் புதியவர்களாகின்றோம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம். புதிய என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அதிகமாக விரும்புகின்றோம். புதிய வீடு, புதிய வாகனம், புதிய ஆடை என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் புதியவர்களாகின்றோம் என்று திருமறை சொல்லுகிறது. அந்த புதிதாக்கப்பட்டதனுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு சிந்தனைக்காக தரப்பட்டுள்ள திருமறை பகுதியிலே நிக்கோதேமுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே வந்த பொழுது இயேசு கிறிஸ்து இந்த நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகின்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்கவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன்னை புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகின்றார். ஒரு புத்தாக்கத்தின் அனுபவம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. அதுவும் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே மிகவும் இன்றியமையானதாய் இருக்கிறது. தாழ்மையில் இருந்த நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கின்றார். ஒன்றுமில்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். வெறுமையாக்கப்பட்ட நிலையிலே இருந்த நம்மை உயர்த்தி இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு வீடு தந்தார், பணம் தந்தார், பதவி தந்தார், வேலை தந்தார். இவ்விதமாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தார். எல்லாம் கிடைத்த பொழுது நாம் வேதத்தை மறந்துவிட்டோம், ஆண்டவரை மறந்துவிட்டோம். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, செயல்படுவதற்கு நாம் ஆரம்பித்து விட்டோம். தேவாலயத்திற்கு உள்ளாக விக்கிரகத்தை கொண்டு வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த நிலைக்கு நேராக நாம் மாறிவிட்டோம். ஆண்டவருடைய கோபத்தாலே இன்றைக்கு தேசம் திணறிக் கொண்டிருக்கிறது. தேசம் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் உணர்வடைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் பழையனவற்றை, பழைய பாவ சுபாவங்களை ஒழித்துவிட்டு புதியவர்களாக மாற வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து திருமறையிலே நாம் படிக்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை காயப்படுத்தினவன், அவனை ஆண்டவர் சந்திக்கின்றார். ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட இந்த பவுல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகின்றார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இந்த பவுல்
ஒரு புதிய மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய பணியை செய்தார். பழைய பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக ஆண்டவருடைய பணியை செய்து அநேக மக்களை ஆதாயப்படுத்தினார் என்பதை திருமறையிலே நாம் படித்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் புதியவர்களாய் வாழ வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக, ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்றோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அல்லது கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள். கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலே பிள்ளைகள் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த முகமூடியை அணிந்து கொள்ளுவார்கள். முகமூடியை அணிந்து கொள்ளுகின்ற பொழுது பிள்ளைகளுடைய அந்த தோற்றத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகின்றது. அந்த முகமூடியை அணிந்து கொள்ளுவதற்கு முன்னதாக பிள்ளைகளை நாம் பெயர் சொல்லி அழைப்போம். அந்த முகமூடியை அணிந்த பின்பு கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லி அழைப்போம். அந்த முகமூடியை அணிகின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது, எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருகின்றது. அன்பானவர்களே, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய நடக்கையிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு 2-3 ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அநேகர் இருக்கிறார்கள். பெற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய எந்த குணாதிசயங்களையும் பார்க்க முடியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய ஊழியக்காரர் பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர். சிறு பருவத்திலேயே பகவத்கீதையை முழுவதுமாக படித்து கற்றுத் தேர்ந்தவர். அவருக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது. இந்த சுந்தர் சிங்கிற்கு ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு முறை அவர் வேதாகமத்தை கிழித்து எறிந்தார். ஒரு முறை இந்த சுந்தர் சிங் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து வேதாகமத்தை தீயிட்டு கொளுத்தி தன்னுடைய மகிழ்ச்சியை நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். இந்த சுந்தர் சிங்கிற்கு ஒரு நாள் உண்மையான தெய்வம் யாரென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட்டது. இந்த உணர்வின்படியே உண்மையான தேவன் யார், அவரை நான் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். இயேசுவின் சாயலை கண்டுகொண்டார். இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த சுந்தர் சிங் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை சாது சுந்தர் சிங் என்று சொல்லி மாற்றிக்கொண்டார். சாது சுந்தர் சிங் என்று பெயரை மாற்றினது மட்டுமல்லாமல் அவர் காவி உடையை தரித்து கொண்டார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இந்த சாது சுந்தர் சிங் கிறிஸ்துவையே அவர் அணிந்து கொண்டார். ஒரு புதிய மனிதனாக மாறினார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டார். மலைப்பகுதிகளிலே சென்று ஊழியம் செய்தார். நேபாளம், திபெத் போன்ற நாடுகளிலே சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஏராளமான மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். பல நேரங்களிலே மரணத்தின் விளிம்பு வரை சென்று உயிர் தப்பினார். அநேக நாட்கள் உணவில்லாதபடியே தூங்கிவிட்டார். சில நாட்களிலே அவர் தூங்கிக் கொண்டு அதிகாலை வேளையிலே
அவர் எழும்பி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அருகிலே மிருகங்கள் வந்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்தார். இப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு முறை அவர் ஒரு வயல் வழியாக நடந்து சென்று கொண்டே இருந்தார். அந்த வயலிலே ஒரு சில வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை குறித்து இந்த சாது சுந்தர் சிங் சொன்னார். அந்த வேலை செய்து கொண்டிருந்தவர்களிலே ஒருவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் உடனடியாக இந்த சாது சுந்தர் சிங்கை ஓங்கி அறைந்து விட்டான். மிகுந்த வேதனையோடு அந்த வயலின் கரையிலே வந்து சாது சுந்தர் சிங் அமர்ந்து கொண்டார். இப்பொழுது இந்த சாது சுந்தர் சிங்கை தாக்கிய அந்த மனிதன், ஐயோ எனக்கு தலை வலிக்கிறதே என்று சொல்லி தலையிலே கை வைத்தவாறே அந்த நிலத்திலே அவன் மயங்கி விழுந்து விட்டான். உடன் பணியாளர்கள் எல்லாரும் அவனை தூக்கி கொண்டு சாது சுந்தர் சிங்கனுடைய அருகிலே படுக்க வைத்தார்கள். இப்பொழுது சாது சுந்தர் சிங் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தரையிலே விழுந்த அந்த மனிதன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மண்வெட்டியை எடுத்து மற்ற பணியாளர்களோடு கூட இணைந்து அந்த நிலத்திலே வயலிலே வேலை செய்ய ஆரம்பித்தார். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். தன்னை தாக்கினவன் அவனுடைய அந்த மண்வெட்டியை எடுத்து வேலை செய்கிறாரே, இவருடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி அவரோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். அவரும் பேசினார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மக்களிடத்திலே சாது சுந்தர் சிங் சொன்னார். அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். சாது சுந்தர் சிங்கை அடித்தவனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவரை குறித்த அந்த வரலாறு புத்தகத்திலே படிக்க முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை தரித்து கொண்ட இந்த சாது சுந்தர் சிங் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அந்த இடத்திலே செயல்பட்டார். தன்னுடைய அன்பை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார். தன்னுடைய தாழ்மையை அந்த வயலிலே அவர் வெளிப்படுத்தினார். தன்னுடைய பொறுமையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய மன்னிக்கும் குணத்தை சாது சுந்தர் சிங் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்ட இந்த சாது சுந்தர் சிங் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினதினாலே ஒரு கூட்டம் பேர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்றோம். ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் புதியவர்களாகின்றோம். ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கேட்ட இறை வார்த்தையின்படியே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உபவித்து பிறந்தார். புதிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் இணைந்து நிறைவாக ஞான பாடலிலே 365வது பாடலை பாடுவோம். யோர்தான் விட்டேறி மனுசகுமாரன்
ஜெபித்தார். வானின்ற போதிறங்கின புறா ஒரு கண்டார். 365வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் தொழுகையின் ஆரம்பம் முதல் நிறைவு வரையில் எங்களோடு கூட தங்கியிருந்த அன்புக்காக நன்றி சொல்கிறோம். திருமுழுக்கை பெற்றவர்கள் இறைவனுக்கு சாட்சிகளாய், இறைவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆலோசனைகளை ஆண்டவர்களுக்கு கிருபையாக தந்தீருமே நாங்கள் போற்றுகிறோம். இந்த ஆலோசனைகளை பேசிய நாங்களும் கேட்டவர்களும் இறைவனுக்கு சாட்சிகளாய், உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், கிறிஸ்துவுக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ்வதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். தொழுகையிலே பங்கேற்றவர்கள்
இறை வார்த்தைகளை கேட்டவர்கள் நிறைவான நம்முடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வார்களாக. இந்த நாள் முழுவதிலும், இந்த வாரம் முழுவதிலும் தெய்வீக பிரசன்னம், தெய்வீக நடத்துதல் எங்களோடு கூட இருப்பதாக. எங்கள் மூலமாய் உம் நாமம் தூஷிக்கப்படாதபடி மகிமைப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை நீதியின் பாதைகளிலே, சமாதானத்தின் வழிகளிலே நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் உலகம் அனைத்தோடும் சிறப்பாக உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.